Hello viewers, நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எம்மியான டேஸ்டியான ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் ஹல்வா ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸிங்க, ஹல்வா செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இது பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலில் வச்சு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம் இந்த ஹல்வாவை. அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து அல்வாவை டக்குன்னு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை போட்டிருக்கேன். ஒரு நாள் மட்டும் நம்ம கஷ்டப்பட்டால் போதும். அதாவது கோதுமையை நல்ல ஒரு நாள் முழுவதும் நல்ல ஊற வச்சுக்கிடணும். முதல் நாள் ஒரு 9 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு அதை நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதிலேருந்து வர்ற பாலை நல்லா வடிகட்டிக்கிடணும். தண்ணியை நல்லா இருத்துட்டு மீதி உள்ள பாலை என்ன பண்ணணும், நல்லா சுடுற வெயிலில் நல்லா காய வச்சிடணும். பாருங்கள், ஒரு காலையில் 10 மணிக்கு நீங்கள் காய வச்சிங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5:30 6 வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்ல அது வந்து நல்ல தூளாக ஆயிரும். பாருங்கள், நல்லா அதை என்ன பண்ணுங்கள், மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் கூட அது கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கோதுமை மால்ட்டு நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், அதிலிருந்து நம்ம தேவையான மாவை கொஞ்சமாக எடுத்து போட்டு அழகாக சூப்பராக அல்வா செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சட்டுன்னு கூட முடிஞ்சிடும். இது நம்ம மற்ற அல்வா மாதிரி ரொம்ப லேட் ஆகாது. பாருங்கள், ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ இந்த அல்வாவில் இருந்தது எங்களுக்கு. இப்போ காமிக்கிறோம்ல, இது வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி அதில் நான் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ஆல்ரெடி என்னோடய சேனலில் அல்வா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். இதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த கேரமலைஸ் பண்ணதை இதில் கொஞ்சம் சேர்த்தாச்சு. அதில் வாசனை இருக்கிறதுக்காண்டி அப்போ தான் உங்களுக்கு அல்வா வாசனை நல்லா வரும். நிறைய பேர் வந்து கலர் சேர்ப்பீங்க. நான் இதில் வந்து கலர் சேர்க்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃபி தூள், அதாவது சன்ரைஸ் தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த கேரமலைஸ் பண்ணும் போது கொஞ்சம் ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க, ரொம்ப நிறம் மாற விட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து என்ன ஆகும்னா இதோட டேஸ்ட்டே கெடுத்துரும், அது வந்து கசந்துரும். அதனால் ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் நல்ல நிறம் வரவுமே அதை என்ன பண்ணுங்கள், அதில் சேர்த்துருங்க. அந்த கேரமலைஸை வந்து இதில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். என்றைக்குனாலுமே அல்வா செய்யும் போது இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. என்னென்னா மேலே வந்து அதில் இருந்து ஒரு ஆவி அடித்த மாதிரி அடிக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு ரெடி ஆகிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது. இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய டவி, அதனால் அதில் கொஞ்சம் கீழே கிடக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ வந்துச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு எல்லோரும் சேர்ந்து சூப்பராக பண்ணோம். நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். செட்டிநாடு ஸ்பெஷல் தேங்குழல் முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன், துக்கடா ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன், தீபாவளி ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா இறுகிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்ல முந்திரி பருப்பு, தேவையான முந்திரி பருப்பை இதில் நம்ம வறுத்து இதில் சேர்த்துற வேண்டியதான். இது எப்படி ரெடி ஆகும்னு கேட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு மேலே வரும். பாருங்கள், அதுதான் பக்குவம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3/4 லிட்டர் எண்ணெயும் ஒரு 1/2 லிட்டர் நெய்யும் சேர்ந்து ஊற்றிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிளாஸி லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த அல்வாவில். இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.